ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து 99 இந்த ஃபாரஸ்ட்டோட செகண்ட் பார்ட் தான். ஒரு அப்டேட் வேறு வந்திருக்கு. ஸோ ஓகே, இன்றைக்கி விளாட்லாம். லாஸ்ட்டாகவே 7 days தான் நம்ம சர்வே பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 7 days சர்வேவே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 7 போட்டிருக்கேன் பாருங்கள், கேலண்டர் போட்டு 7 போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ 7 days தான் நம்ம சர்வே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எப்படியாச்சும் 20 இல்லாச்சும் 21 இல்லாச்சும் 30 35 அது மாதிரி 20க்கு மேலே இல்லாச்சும் 20க்கு அதான் சாரி கைஸ், இப்போ மிஸ்டேக் ஆயிடுச்சு, சாரி. 20க்கு இல்லாச்சும் 20க்கு மேலே சர்வே பண்ண பார்க்கணும். ஓகே கைஸ், ஓகே. சாப் த ட்ரீஸ், பிளேஸ் வுட் ஆன் த ஃபயர். இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரி, பண்ணிடலாம். வர ஸ்பியர் கூட வரும், நமக்கு ஸ்பியர் வரும். நான் அதுக்கப்புறம் ஐஸ் ராடுன்ட்டு ஒன்று நான் கேள்விப்பட்டேன், அதுவும் வருமா? அது வந்து மேப் எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு அது இருக்கும்ல, அது பேர் என்னது, ஐஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குமா, அதில் வந்து நமக்கு பண்ணலாமா, ஐஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குமா. ஸோ அங்கே நமக்கு ஐஸ் ராட் கிடைக்குமா. ஓகே, போக போக பார்க்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு அங்கே போகவும் எனக்கு தெரில. சரி, பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த கிரைண்டரில் போட்டுறேன், அவங்க எப்படியாச்சும் லெவலப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், level 2K இப்போயே level 2க்கு போயிட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இந்த இப்போ நான் வந்து கிரைண்டில் போட்டுறாங்களா, இவங்க இங்கே 3-4 பேரும் வந்து இவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ஈஸியாகிடும்ல. மெட்டலா அது எனக்கு தெரிஞ்சு மெட்டல் தான். இல்லை மெட்டல் இல்லை, பிக் பண்ண வர மாட்டேங்குது. ஓகே, இங்கே ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இங்கே கேரட் இருக்குது, வேணாம் இப்போத்துக்கு எனக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இப்போத்துக்கு எனக்கு கேரட் வேணாம். இங்கே பாருங்கள், ஃப்ளவர் காட்டி 1ன்னு காட்டுது. ஸோ எனக்கு ஒரே ஒரு ஃப்ளவர் தான் இருக்குது. இப்போ நான் மல்டிபிள் ஃப்ளவர்ஸ் ஆக்க போகிறேன். எல்லாமே எடுத்துக்கிட்டு ஓகே, எல்லாமே எடுக்கலாம். ஓகே, காயின் ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம். 5 இருக்குது. ஓகே, ஷீட் மெட்டலாம். ஓகே, இது வந்து ஒரே ஒரு மெட்டல் சேர்க்க யூஸ் ஆகும். ஓகே, இப்போத்துக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஃபயர் ரீச் 100%, த மேப் ஹேஸ் பீன் க்ரோன். சொன்னல, நான் வந்து அதுக்குள்ளே போட்டுட்டேன்னா இவங்க வந்து இந்த கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக போயிடும். வர 3 players 2 players ஆகலாம். திரும்ப அந்த 2 players வந்து 1 player ஆகலாம். அந்த 1 player வந்து நானாக இருக்கலாம், அவங்களாம் இருக்கலாம். ஓகே, வுட் ரெயின் ஸ்டோரேஜ். ஓகே, இதை நான் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்கவர் பண்ணிடலாமா? ஜஸ்ட்டு அந்த பக்கம் இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஓகே, அந்த பக்கம்ட்டு காமிக்குது. ஓகே, இந்த டவர் மேலே நினைக்கிறேன், இந்த டவர் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டவர் மேலெல்லாம் அந்த ஓகே, அந்த உல்ஃப் அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ பயப்பட வேணாம். இப்போத்துக்கு எப்படின்னா உல்ஃபு கூட மேலே வராது, என்கிட்ட வந்தாலும் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நைட் இஸ் அப்ரோச்சிங். டே வந்து நான் இன்னும் ஆகாது. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி மெதுவாகவே போய்க்கலாம். ஸ்பிரிண்ட் ஓட்டு கொடுக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்பியர் தான் சொன்னல, ஸ்பியர் கிடச்சிருக்கு. இப்போதுக்கு 3 ஐட்டம் கிடச்சிருக்கு நமக்கு. ஓல்டு சாக்கு, ஓல்டு ஆக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பியர். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஓல்டு சாக்கு ஓல்டு ஆக்ஸன் தான் வர மாட்டேங்குது எனக்கு. இஸ்கன் வருதுல்ல லாஸ்ட்டில். ஸோ எனக்கு அதுதான், அது ப்ரொனவுன்சேஷன் வருது. ஒரு வாட்டி தெரியாமல் ஓல்டு சாக்குன்னு சொல்லிடுறேன். அது மாதிரி ஆயிடுது கைஸ். ஓகே, இப்போதுக்கு கரெக்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பன்னியை சாவச்சிடலாம். 2 அடியில் சாவச்சிடலாமா? ஓகே, பன்னி ஃபுட்டு கிடச்சிருக்கு கைஸ். இப்போ இப்போத்துக்கு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம அந்த பெல்ட் ட்ரெடர் வந்ததுக்கப்புறம் நம்ம பொருள் வாங்கிக்கலாம். ஓகேவா காய்ஸ்? level 3 ப்ராக்ரஸ் 100க்கு 44. ஓகே, இவங்களாம் பண்ணுறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. ஓகே, நல்லா ஜம்ப் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே போனாலும் சாப்பிட மாட்டான், எனக்கு தெரிஞ்சு சாப்பிட மாட்டான். இல்லை பயப்படுறான். வாடகை. ஐயோ, பயந்து போயிட்டேங்க. ஒரு செகண்டு வரானான்ட்டு பயந்து போயிட்டேன். எப்படியா டே 1 வரமாட்டான், எனக்கு தெரியும். இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ டே 1 வர மாதிரி வச்சுருந்தா நான் செத்துருவேன்ல. ஸோ அது எனக்கு பயமாக இருந்துச்சு. இவங்க அப்கிரேட் பண்ணாங்கல்ல, ஸோ அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். அதுதான் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் வந்து இது
என்னது அதான் நான் பயந்துட்டேன். அதுதான் எனக்கு அப்படியே பயந்துச்சு. சரி 4 வுட்டா 3 வுட்டு சேர்த்துருக்கோம். 4 எதுக்கு காமிக்குதுன்னா ஒரு பன்னி ஃபுட் அன்றைக்கி அப்போ ஸ்டோரேஜில் வச்சிடலாம் பன்னி ஃபுட்டை. ஸோ அதனால தான் இப்போ காமிக்குது போல். ஸோ 100க்கு 48 அப்போ 44 இருந்துச்சு. இப்போ 48க்கு வந்திருக்கு. நிறைய வுட்டு தான் போட்டுமே. ஓகே ஓல்டு பெட்டு வந்து 20 வுட்டான் போடு. ஆனால் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கே ஆகிடும் கைஸ். 10 வுட்டுன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 2, இன்னும் 8 வுட்ஸ் எடுத்துகிட்டு வந்து போடணும் கைஸ். ஓகே 1x1 மல்டிப்ளையர் பன்னி ஃபுட் தந்துடலாமோ? கோல்டு சைக்கிளில் தானே இருக்குது. என்னடா ட்ராப் ஆக மாட்டேங்குது. ஓகே அன்ஸ்டோர் கொடுக்கணுமா? ஓகே அன்ஸ்டோர் கொடுத்துடலாம். குட் ஆக்ஸா குட் ஆக்ஸ் எதுக்குன்னா ஓல்டு ஃப்ளஷ் அவ்வளோவா வேணாம் நமக்கு. ஓகேவா கோல்டு ஆக்ஸ் வந்து அதான் குட் ஆக்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். குட் சாக் வந்து அவ்வளோவா நமக்கு இப்போத்துக்கு வேணாம். ஓகேவா இப்போ பன்னி அடிச்சிடலாம். பன்னி ஓனா தாண்டா இது பண்ணி அடிக்க முடியும் போல். ஓகே இப்போயும் நம்ம பன்னி ஃபுட்டு வச்சுருக்கோன்னு. ஓகே போடு. பன்னி ஃபுட் கச்சட்டாக இருக்குது நமக்கு. இப்போதுக்கு பன்னி ஃபுட் வேணாம் நமக்கு. இது என்னது உல்ஃப் பெல்ட்டு தான் வேணும். உல்ஃபு பெல்ட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அல்ஃபா உல்ஃபுன்னு இருக்குது. அதோட பெல்ட்டு தான் கேட்பாங்க போல். ஓகே ஃபஸ்ட்டு இது என்னது உல்ஃபு பெல்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா அதுக்கு குட் ஆக்ஸ் வேணும், ஸ்பியர் வேணும். அது ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே மிஸ்ஸிங் கரன் கிட்டு அந்த பக்கம் போகுது. ஆனால் அந்த பக்கம் அல்ஃபா உல்ஃபு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ நான் அந்த பக்கம் போகிறேன். இப்போதைக்கு எனக்கு சண்டை வேணாம் உல்ஃபோட. எனக்கு ஹெச்பி நிறையா இருக்கா கொஞ்சமாக இருக்கான்னு எனக்கே தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அல்ஃபா உல்ஃப் தான். இது இல்லை, பின்னாடி இருக்கிறது அல்ஃபா உல்ஃப் தான். இது இல்லை, இது அல்ஃபா உல்ஃபு. இது நார்மல் உல்ஃப் தான் இப்படி இருக்கும். இது நார்மல் உல்ஃபு. அல்ஃபா உல்ஃபு வராது போல் காய்ஸ். இப்போத்துக்கு வராது போல். ஸோ பயப்பட வேணாம். ஓகே நம்ம இங்கே அன்லாக் பண்ணல காய்ஸ். நம்ம இங்கே இதை அன்லாக் பண்ணல. நம்ம ஆக்சுவலி மேப் அன்லாக் பண்ணியிருந்தால் அந்த பக்கம் போயிருந்தால் அல்ஃபா உல்ஃப் வந்திருக்கும். ஓகேவா ஹெச்பி வந்து எல்லோவில் வந்திருக்கு காய்ஸ். இந்த மூணு உல்ஃப் அட்டாக் பண்ணுறதுக்கே எல்லோ வந்துச்சு. அப்போனா 6னா நான் செத்துருவேன் காய்ஸ். இங்கே செத்துருவேன். ஸோ இந்த நம்ம ஸ்டீக்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்டீக்கு தான் நிறையா நமக்கு ரிக்கவர் ஆகுது. மீன்ஸ் ஃபுட்டு பார் நிறைய ஏறுது. அதுதான் நல்லா ஏறுது. ஸோ ஓகே அந்த ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 10 இருக்கா நம்மக்கிட்ட ஃப்ளவர்ஸ் இப்போத்துக்கு. ஓகே இது பின்னாடி போயிடுச்சுலாமா? ஐயோ முன்னாடியே வந்துருக்கு காய்ஸ். எப்படி காய்ஸ் ஓகே ஃபுல்ஃபு பில்ட் வந்துருக்கு காய்ஸ். இப்போ டே 2 வேறு. ஓகே டே 2 கன்ஃபார்மாக நமக்கு என்னென்னா டே 2னா இது என்னது அவன் பெல்ட்டு போயிட போகிறான் காய்ஸ். ஃபஸ்ட்டாக போய் அவன்கிட்ட ட்ரேட் பண்ணும். ஃபஸ்ட்டா அதோ ஐயோ போயிட்டான் காய்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய்ஸ். ஓகே நான் நைட் ஆனால் போயிடுவான் போல அவன். ஓகே டே 2 வந்து கன்ஃபார்மாக அவன் அட்டாக் பண்ணுவான். ஸோ அந்த டே 2 நம்ம அலர்ட்டாக இருக்கலாம். ஓகே நம்ம இது வந்து ஸ்டோரில் போட்டு என்னது அது சம்மர் டீப் இந்த ஃபாரஸ்ட். நான் ஸ்கிப்பு தந்துடுறேன். எனக்கு தெரியும் டே 3 இல்லாச்சும் டே 5 அந்த மாதிரி வருவாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அது. ஓகே நைட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நைட் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இப்போ டே 3 ஓகேவா டே 3 ஏதாச்சும் மல்டிப்ளேயர் கிடைக்குமா? ஓகே இன்ட்டு 3x மல்டிப்ளேயர் போடு. எதனால சைல்டுனால அதுக்கப்புறம் பெட்டுனால. ஓகே பெட்டுனாலும் ஏறுமா? ஓகே இப்போ தான் தெரியுது எனக்கு. பெட்டுனாலுமா ஏறுமா? ஓகேவா காய்ஸ் பெட்டுனாலையும் ஏறும். ஓகே இது மேலே என்ன வருவான்ட்டு நான் ஆர்வமாக இருக்கேன். ஐயோ விழுந்துட்டேன். சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? என்னடா அது விழுந்துட்டே இருக்கேண்ணா. சரி அப்புறமா ட்ரை பண்ணிக்கலாம். அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே இந்த ஃபிஷ்ஷை வேட்டாட முடியாதா? ஃபிஷ்ஷிங் ராட் வேணும். அதுக்கு மறந்து போய்ட்டேன் கைஸ். ஓகே ஸ்பியர் அடித்து 2 அது கடிச்சிருக்கு. ஓகே இன்னும் நம்ம ஓல்டு சக்கிலே இருக்குங்க கைஸ். இந்த செஸ்ட்டு பாக்ஸில் நமக்கு குட் சாக் கிடைக்கணும் கைஸ். குட் சாக் கன்ஃபார்மாக கிடைக்கணும் நமக்கு. குட் சாக்ஸ் தேவை நமக்கு. இப்போ குட் சாக் தேவை நமக்கு. குட் சாக் வேணும். குட் சாக் ஆமாம் குட் சாக் வந்துருக்கு கைஸ். ஓகே இப்போ என்னன்னா குட் சாக்
குட் ஆக்ஸு, ஸ்பியரு. ஓகே, எல்லாமே பவர் தான். ஓகே, இங்கே பாருங்கள், குட் சாக்கு, குட் ஆக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பியர். ஓகே, இது கலெக்ட் பண்ண முடியுமா? ஓகே, ஆர்ஜிஓ பில்ட் அ ஷெல்ஃபா, ஆர்ஜி இது என்னது _0 பில்ட் அ ஷெல்ஃபா. ஓகே, ஸ்டிக்கை மட்டும் எடுத்துக்கலாமா, எல்லாமே எடுத்துக்கலாமா? நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம், யூஸ் ஆகுங்கள, அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. ஆர்ஜி _0 போட்டாங்கல்ல, அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு வேணாம், அவ்வளோவா எனக்கு பசிக்கலை. இங்கே பாருங்கள், ஃபுட்பாரில் அவ்வளோவா எனக்கு இல்லை. சரி, அதான் அவ்வளோவா குறையில. ஸோ இப்போத்துக்கு நமக்கு வேணாம். ஓ, மீட்டை போட்டுட்டேனா? ஓகே, ஈட்டு கொடுத்துடலாம். திரும்பவா போடு. ஓகே, திரும்ப சாப்பிட்டுடலாம். அதாவது திரும்ப மீட்டே வந்துட்டுருக்கு. ஐயா, இப்போ வந்து ஸ்டீக். ஓகே, மாட்டிக்கிச்சாங்க. இப்போ வந்து எடுத்துடலாம். ஓகே, ஈட்டு கொடுத்துடலாம். பெல்ட்டு போட்டுட்டேன்டா காய்ஸ், பெல்ட்டை மறந்து போயிட்டேன் காய்ஸ். சரி, நான் பெல்ட்டு மறந்து போயிட்டேன். ஸோ பெல்ட் ட்ரேடர் இன்னும் வரலையா? டே 5 ஆகுது காய்ஸ், டே 5 ஆகுது, இன்னும் பெல்ட் ட்ரேடரே வரல. ஆக்சுவலி ஷெல்ஃப் வந்து இன்ஃபினிட்டி, லாக் வால் வந்து இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் என்னது இது உட்ரைன் ஸ்டோரேஜா? ஆமாம், உட்ரைன் ஸ்டோரேஜ் வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, எல்லாமே இன்ஃபினிட்டி காய்ஸ். ஓகே, இன்ஃபினிட்டியாக இருக்குது. 3 இன்ஃபினிட்டி காய்ஸ். நான் நிறையா வாங்கிட்டேன். 2 வாங்கினேன். சரி, நான் சொன்னேன் 2 வாங்கினேன். ஏன்னா 2 தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் 2 வாங்கினேன். எப்படி காய்ஸ் வைக்கிறது, எனக்கு அவ்வளோவா கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. ஓகே, வச்சுக்கலாமா? எனக்கு கண்ட்ரோல் வர மாட்டேங்குது காய்ஸ், அதான் ப்ராப்ளமாக இருக்குது. இப்படி வச்சா வருவாங்களா? எனக்கு டவுட்டாக இருக்குது எப்படி வைக்கிறதுன்ட்டு. எப்படி வைக்கிறது காய்ஸ், எப்படி வைக்கிறது காய்ஸ்? ஓகே, இப்படி வைக்கலாமா? ஓகே, வச்சிடலாம். இப்படியே வச்சிடலாமா? ரொட்டேட் பண்ணலாமா? ரொட்டேட் பண்ணலாம். ஓ, தெரியாமல் வச்சிட்டேன் காய்ஸ். சரி, விடுங்க காய்ஸ், இன்னும் ஆகாது. சரி, டே 5 வெளியே போனால் ரொம்ப டேஞ்சரு. ஓகே, நம்ம டே 5ல் வெளியே போகவே வேணாம். நம்ம வெளியே போக வேணாம். ஸோ ஃபைனலாக இதுவும் வச்சிடலாம். ஆனால் எனக்கு கண்ட்ரோலிங் வர மாட்டேங்குது. எப்படி இது அது பக்கத்தில் போகணும், எனக்கு அது வர மாட்டேங்குது. அவங்க மட்டும் எப்படி கரெக்டாக அப்படி சர்க்கிள் மாதிரி வைக்கிறோம், அதுவும் புரிய மாட்டேங்குது எனக்கு கைஸ். புரியலங்க பாருங்கள், இது மட்டும் கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்களேன், பாருங்க. ஓகே, ஓ, இதுக்குள்ளே பூந்துமா? ஓகே, இதை ஏதாச்சும் பண்ணலாமா? எடுக்கலாமா? லாங் ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாமா? இதுக்குள்ளே போக முடியல, ஆனால் அதுக்குள்ளே வர முடியுது. ஓகே, அது விட்டுடுங்க காய்ஸ். ஓ, டியர் விடுது காய்ஸ். ஓ, ஆனால் லைட்டுக்கு அது பயம். அது லைட்டுக்கு சரி பயம் சொல்லிட்டேன். பயப்படாது, நல்லா பயப்படுவாங்க லைட்டுக்கு. ஸோ நான் இதை கொல்லிடுறேன். ஓகே, மீட் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட். இப்போ வந்து நம்ம மார்னிங் வந்தாச்சு. ஓகே, பர்ச்சேஸ்டு சீட்ஸ் போடு. பர்ச்சேஸ்டு சீட் பாக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, சீட் பாக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ இதுலேருந்து மிஸ்டீரியஸ் குரூப்ஸ் மேக் இட்ஸ் வே டுவார்ட்ஸ் யுவர் கேம்ப் ஃபயர். ஓகே, ஒரு மிஸ்டீரியஸ் குரூப், அதான் அந்த டெரரிஸ்ட் மாதிரி இருப்பாங்களே, அவங்க தான். ஓகே, அவங்களாம் ஈஸி தான். ஓ, XGயா? நான் RG மாதிரி படித்தேன் காய்ஸ். XG _0. ஓ, ஓகே, _0 நல்ல பேர் தான். நல்ல பேர்னால் அவ்வளோ நல்ல பேர் இல்லை, கொஞ்சம். ஓகே, XGனா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். டியர் வேறு வந்திருக்கு கைஸ், டியர். ஓகே, மிஸ்டீரியஸ் குரூப்புனா குரூப்புக்கே லீடரு, ஃபாஸ்ட்டுக்கே லீடரு இவங்க தானே. என்னது ஃபாரஸ்ட்கே லீடர் வந்து இவங்க தானே. ஸோ இவங்க கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. இந்த டியர் தானே, இந்த டியர் தான் கூட்டிகிட்டு வந்துருவான். அதுதான் இந்த டியர் நின்றுட்டுருக்கு நம்ம பக்கத்துலேயே. ஓகே, இந்த டே ஓகே × 3 வந்து மல்டிப்ளை ஆச்சு. ஓகே, டே 14க்கு வந்துடும் கைஸ். ஓகே, 7 வீட இப்போ நம்ம தாண்டிட்டோம் கைஸ். ஃபைனலாக 7 வீட தாண்டிட்டோம். 7 × 2 14. இப்போ 14 டேஸ். இப்படி கைஸ், இப்படி. ஓகே, அது மேலே ஏறலாமா? வேணாம் கைஸ், எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை.
ஏறத்துக்கு. இப்போத்துக்கு வேணாம், நம்ம போய் செகண்ட் சைல்டில் தேடலாம். ஃபஸ்ட்டு சைல்டு எப்படியோ சேவ் பண்ணியாச்சு. செகண்ட் சைல்டு தான் எங்கே இருக்கும்னு புரியல எனக்கு. அந்த பக்கம் போனால் இது மேப் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பக்கம் இப்போ இது வந்து பண்ணி ஆயிருக்குமா எனக்கு தெரில, அவ்வளோவா எனக்கு தெரில. ஸோ இப்போத்துக்கு இது வேணாம் கைஸ். இது டிஃபென்ஸ் மாதிரி இருக்குது கைஸ், நல்லா பண்ணுறாங்க கைஸ். பக்கத்தில் இருக்கிறவங்க ப்ரோ பிளேயர் போல். ஓகே, டே 14 வரையும் நம்ம சர்வே பண்ணியிருக்கோம் கைஸ். சண்டையில் அன்லாக் பண்ணோம். ஸோ நமக்கு எப்போ சன்னு இருக்கும், எப்போ ஓகே ஸ்பியரை வச்சு கட்ட முடியாதுன்னு தெரியாமல் கட்டியிருந்தேன். ஸோ சண்டையில் வச்சதுனால நமக்கு இது என்னது நைட் எப்போ முடியும், அந்த சன் எப்போ வரும், இல்லாச்சி சன் எப்போ முடியும், நைட் எப்போ வரும்ன்ட்டு நமக்கு தெரியும். ஓகே, பின்னாடி இருந்தான் நான் பார்க்கவே இல்லை. ஓகே, 2 காடியே வாங்கிட்டேன் அவங்ககிட்டேருந்து. உல்ஃபுக்கிட்ட வந்து ஒரு காடி தான் வாங்க முடியும். அதான் மீன்ஸ் நம்ம கிட்ட போய் சண்டை போடுறப்போ ஒரு காடி தான் வாங்குவோம். ஆனால் நான் தெரியாமல் தப்பி தவறி ரெண்டு காடி வாங்கிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சமாக க்ரீன் ப்ளஸ் க்ரீனு எல்லோ சேர்த்தா எப்படி இருக்கும், லைட் க்ரீன் கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, என்னது கைஸ். ஓகே, அது லாவா போல், அது கூட குதிச்சா நமக்கு ஹெச்பி குறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருக்குது ஹெச்பி. கொஞ்சம் அந்த பக்கம் 50. இப்போ ஹெச்பி வந்து 100% ஆனால் 75% தான் இருக்குது. ஸோ அது மாதிரி நீலாம் ஃபுல்லாக கொஞ்சிட்டா. ஸோ அவங்ககிட்ட பேண்டேஜ் கூட இருக்குமா இருக்காதான்னு தெரில, எனக்கு தெரியாது. ஸோ தட்ஸ் வை நான் ஐம் நாட் கோயிங். ஓகே, அங்கே ஃப்ளவர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீயை வெட்டிடலாம். ஓகே, ட்ரீயை வெட்டி ஸ்டோர் பண்ணிக்கியாச்சு. ஓகே, 13 15 ஸ்டோரேஜில் 13 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போத்துக்கு இது ஸ்டோர் பண்ணிக்கலாமா, இங்கே பிளான் பண்ணிடலாமா ஜெய் பிளான்டே பண்ணிடலாம். பெர்ரி சாப்பிட்டுட்டோம். சுத்தமாக இல்லை காய் எனக்கு, இல்லை ஃபுட் இல்லை அது எனக்கு ஃபுட் இல்லை காய். எப்படி சாப்பிட்றது? சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, இதுக்குள்ளே உட்டு போட்டுடலாமா? போடுறா உட்டா போடுறா. ஓகே, உட்டு போட்டாச்சு. எவ்வளோ உட்டு வந்திருக்கு? எனக்கு டவுட்டாக இருக்குது. எவ்வளோ உட்டு வந்திருக்கு கைஸ்? எவ்வளோ உட்டு? ஓகே, வராங்க கைஸ். டியர் வருதா? ஆமாம் வருது. அவர் கண்ணு பார்த்தாலே தெரிந்து நல்லாவே. யூ ஆர் ஹங்க்ரியா? ஓ கைஸ், ஹங்க்ரியா இருக்காங்க கைஸ். ஐயோ கைஸ், கேரட் கூட எடுக்க முடியாது கைஸ். ஆனால் 1 minute 7 seconds தான் இருக்குது எனக்கு. இதுக்குள்ளே எப்படி என்னடா பண்ணுறது? என்னடா பண்ணுறது இப்போ நான்? அவ்வளோ பாவீங்களா? அங்கே ஃபார்ம் பிளாட் வச்சேன். அங்கே ஃபார்ம் பிளாட் வச்சாங்க. இது எப்படியோ இது சாப்பிட்லாம். இதை எடுத்து சாப்பிட்றா. இன்னும் 44 seconds சர்வே பண்ணுங்க கைஸ். இந்த இவ்வளோ லெஸ் அங்கே வச்சுக்கிட்டு எப்படி கைஸ் சர்வே பண்ணுறது? இன்னும் 37 35 34 33 32 31 30. ஓகே கொஞ்சாச்சும் ஹங்கர் ஏறி இருக்குது நமக்கு கேரட்னால. ஸோ இப்போச்சு கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இப்போ லாக் வால் கட்ட முடியுமா? இல்லை அவ்வளோவா உட் இல்லை நம்மக்கிட்ட. எவனோ லாக் வால் நான் இப்போ தான் கைஸ் 13 உட்டு போட்டேன். அதுக்குள்ளே எவனோ பர்ச்சேஸ் பண்ணி போட்டான் கைஸ். அது அந்த லாக் வால் வந்து நான் போட்டேன். ஓகே, அப்போ போச்சுல கைஸ். நான் வந்து 13 உட்டு வந்து சேர்த்துனால அந்த கிராஃப்டிங் ஐட்டமில் அது வந்து நான் அந்த லாக் வாலாக கட்டினேன். ஸோ அது வீடியோவில் காமிக்க மறந்து போயிட்டேன். ஸோ சாரி, ஓகே, இப்போ ஜிக்ஸாக்கே வைக்கலாம். ஜிக்ஸாக்கை வச்சா வர முடியாதுல்ல. ஸோ அவங்க கன்ஃபியூஸும் ஆவாங்க. ஸோ ஜிக்ஸாக்கை வைக்கலாம். ஓகே, 3 into 17 ஏறுதா? ஓகே, 17 ஏறுது 3 into இதுனா நான் ஆல்ரெடி 14 இருந்தோம். இப்போ 3 into 17 ஏறும்ல. ஓகே, இங்கேயும் வச்சிடலாம். இங்கே ஸ்ட்ரைட்டாகவே வச்சிடலாம். ஸ்ட்ரைட்டாகலாம் எப்போ வேணால் எப்படி வேணால் வைக்கலாம் கைஸ். அது நம்ம விஷயம். ஓகே, இப்போ வர முடியாது. இப்போ நான் கரெக்டாக தான் வச்சேன். இப்போ தான் கரெக்டாக வச்சேன். ஸோ இப்போ தான் கரெக்டாக வச்சேன் நான். ஓகேவா? இப்போ நான் சாப்பிட்ணுங்க கைஸ். எனக்கு ஹங்கரியாக இருக்குது கைஸ். எங்கடா போச்சு?
அட பையங்களா, எங்கடா போச்சு டிடி, எங்கடா போச்சு? சரி விடு, இது வச்சு சாப்பிட்லாம்ல. இந்த மாரசல் சாப்பிட்டா எனக்கு ஹெல்த் வேறு குறையுமே. ஸ்டோர் பண்ணிக்கிட்டு போய் சாப்பிட்றா ஃபாஸ்ட்டாக. இப்போ ஸ்ப்ரிண்ட் வேறு பண்ண குறையும் காய்ஸ். நான் செத்தேன். ஐயோ மம்மியே. ஓகே ஈட்டு. ஓகே, இன்னும் நான் சாப்பிட்ணும் காய்ஸ். இங்கே இருக்கான். நான் ஸ்டோரேஜ்குள்ளே போய் வச்சுக்கிட்டேன் காய்ஸ். ஐயோ இங்கே இருந்துச்சா அது? ஓகே, இது சாப்பிட்லாம். ஓகே, இந்த பன்னியாச்சு நான் சாப்பிட்ணும் காய்ஸ். எனக்கு ஃபுல்லாக ஹெல்த்து ஏறணும். இது 3 ஸ்டீக்கு இது அதான் 3 மீட்டை ட்ராப் பண்ண சொல்லுங்க. ஓகே, 2 ட்ராப் பண்ணியிருக்கேன், அதே போதும். ஸ்டோரு இன்னொன்று கூட சாச்சு, அதுக்கப்புறம் போகலாம். அது ரொம்ப பசிக்குதுக்கா. இங்கே பாருங்க, ஃபுட்பாலில் நான் செத்துருப்பேன் நைட்டு. எனக்கே தெரியாது எப்படி செத்துருப்பேன்ட்டு. ஸோ நைட்டே நான் செத்துருப்பேன். எப்படியும் நான் ஃபார்ம் பிளான்ட் வச்சேங்க காய்ஸ். நான் சும்மா எதுக்கும் வேலை செய்யதான் தான் நான் வச்சேன். ஃபார்ம் பிளான்ட் எப்படியோ வச்சேங்க காய்ஸ். நான் ஃபார்ம் பாயிண்ட் வச்சுருந்தா நான் இந்நேரத்துக்கு செத்துருப்பேன். ஃபார்ம் பாயிண்ட் எப்படியோ வச்சு சேவ் பண்ணியாச்சு. ஓகே ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சி எப்படியோ எல்லாமே ஃபுட்பாரில் ஏறிச்சு கைஸ். ஸோ இப்போ ஓகே, பெர்ரிஸ் இருக்கா? இல்லை, இங்கே பெர்ரிஸ் இல்லை. ஸோ இங்கே இது ராக்கு, எனக்கு தெரியும் அது ராக்கு. ஸோ இப்போத்துக்கு ஓகே. வேணாம் ஸ்ப்ரிண்டிங் வேணாம் கைஸ். நமக்கு ஸ்ப்ரிண்டிங்லேயே நான் அப்போ நைட்டு செத்துருப்பேன் கைஸ். நான் ஸ்ப்ரிண்டிங் இருந்தால் நான் நைட்டே செத்துருப்பேன் கைஸ். எப்படியும் நைட்டு சாகாமல் இருந்தேண்ணா. ஓகே, நைட்டு அப்ரோச்சிங்கா. ஓகே ஃபாஸ்ட்டாக விடு. ஓகே போடு. என்னது இது 7% இருக்குது கைஸ். உட்டு வந்து 7 தான். ஓகே நைட் ஆயிடுச்சு. 7% வச்சு இருக்க முடியுமா? ஃபஸ்ட்டு நம்மளால் இருக்க முடியுமா? மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது காய்ஸ். சவுண்டு வேறு டிஸ்டர்ப் பண்ணுது மெசேஜஸ். ஸோ அந்த சவுண்டை விட்டுடுங்க. ஸோ இந்த மெசேஜஸ் சவுண்டு தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஷெல்ஃப் பண்ணியிருக்கோம் காய்ஸ். இன்ஃபினிட்டி நிறைய ஷெல்ஃபு பண்ணியிருக்கோம். லாக் வால் விட ஷெல்ஃபு பண்ணியிருக்கோம் காய்ஸ் நம்ம. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வாங்கினேன் 1 வாங்கினேன். 1 2 1 தான் வாங்கினேன்னா. ஓகே, இங்கே வச்சிடலாமா? இருக்காங்க கைஸ். வேணாம் கைஸ், இப்போத்துக்கு வேணாம். இப்போ வச்சிடலாமா? இது ஓகேவா? ஆமாம் ஓகே. இப்போ வர முடியாது கைஸ், இவனால் வர முடியாது. ஓகே டே 17 வரையும் சர்வே பண்ணேன் கைஸ். எப்படியோ 7 + 3 10. திரும்ப 10 + 7 வந்து 17. ஓகே, நல்லா லக்கி தான் வச்சுருக்கு. எல்லாமே ஆட் நம்பர் ஆட் பண்ணாலும் 70 தான் வரும். ஓகேவா? எப்படின்னா 7 வந்து ஆட் நம்பரா? ஓகே, 7 + 3 ஆட் நம்பரா? 7 + 3 = 10. ஸோ திரும்ப 7 சேர்த்தா எப்படியோ நமக்கு 17 தான் வரும். ஸோ எல்லாமே ஆட் நம்பர். 7 3 7 7 + 3 + 7. ஓகே, 17 வந்துருக்கு. 17 வரும். ஓகே, ஷெல்ஃப் வந்து 2. வந்துட்டு நிறைய மெட்டல் இருக்குது. ஸோ வாங்கலாமா வேணாமா? இப்போத்துக்கு வேணாம். நாம் இப்போத்துக்கு வேணாம். ஓகே, 20 days சர்வே பண்ணிட்டோம். எதுக்குன்னா நமக்கு பேட்ச் டவாஸில் காமிச்சிச்சு. ஓகே, இது லேட்டாக தான் நமக்கு தரோம். ஸோ டே 18 பக்கத்தில் வந்து × 3 மல்டிப்ளேயர் இங்கே பாருங்கள். சொன்ன மாதிரியே என்ன இருந்துச்சா? இப்போ டே 20 போடு. சொன்ன மாதிரியே டே 20 சர்வே பண்ணிட்டாங்க ஐஸ். டே ஃபாஸ்ட்டாக. ஓகே, நான் எதுக்கு ஃபாஸ்ட்டாக எப்படி சர்வே பண்ணேன்னு தெரியுமா ஐஸ்? எப்படின்னா அந்த பெட்டு அதுக்கப்புறம் கிட்டுனால தான் நம்ம அந்த ஃபாஸ்ட்டாக நம்ம சர்வேவே பண்ணோம். ஓகேவா? ஓகே காய்ஸ். ஓகே, பெல்ட் ட்ரேடர் த ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட்டாங்க ஐஸ். ஓகேவா? ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட்டு 1 தான் கைஸ். த கேம்ப் ஃபயர் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட்டு. போடு, அவ்வளோதான். 100க்கு 0 இப்போ நமக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதுதான் கட்டணும், இது நம்ம உடைக்கணும். ஓகேவா? ஆனால் வாட்டராக தான் கிடைக்கிது கைஸ். வாட்டராக போட்டாலும் யூஸே இல்லை நமக்கு.
ஓகே, ஃபஸ்ட்டு நான் எல்லாமே உடச்சி பார்க்கலாம். ஏதாச்சும் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா வரும்ல, எல்லாமே உடச்சி பார்க்கலாம். ஓகேவா, எல்லாமே உடச்சி பார்க்கலாம். ஓகே கைஸ், தண்டர் ஆமலை போட்டுச்சு காய்ஸ். ஓகே, மரம் கிட்ட இருந்தால் ரியல் லைஃபே தண்டர் படம் சொல்லுவாங்க பெரியவங்க. ஓகே, நிஜமாகவே நமக்கு படம். ஓகேவா, இது வந்து மித்திக்கெல்லாம் இல்லை. ஸோ நிஜமாகவே படம் நமக்கு. ஸோ ஒரு வார்னிங் தரேன், ரெயின் தண்டர் எல்லாம் பாடுறப்ப கேர்ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருங்க. பெரிய பெரிய மரங்கிட்ட இருக்கவே இருக்காதீங்க காய்ஸ். ஓகேவா, என்ன தரேன். ஓகே, ஒன்று கூட ஏறல காய்ஸ். ஏற மாட்டேங்குது மம்மி, ஏற மாட்டேங்குது. ஓகே, த ஃபயர் ஹேஸ் கான், யூ ஆர் நோ லாங்கர் சேஃபரான். அவ்வளோதான். இப்போ நைட் ஆச்சுன்னா அவ்வளோதான். 1 minute 5 seconds நம்ம எல்லாம் கேம்ப் ஃபயரை ஏற்றிட்டு போகலன்னா எல்லோரும் அவ்வளோதான், காலி. நம்ம எல்லோரும் காலி ஆகிடுவோம். ஓகே, இப்போச்சும் 5 ஏறி இருக்குது கைஸ். நைட்டுக்கு போதுமா இது? எனக்கு சுத்தமாக தெரில. 6 ஏறி இருக்குது இப்போத்துக்கு. அவன் ஃபஸ்ட்டு பண்ணாங்க கைஸ் அவன். ஓகேவா, இப்போ இது பிளான் பண்ணியாச்சு. இதுவும் எல்லாமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு ஃபுல்லாகிற வரையும் எடுத்துக்கலாம் எல்லாமே. ஓகேவா, 15 வரையும் எடுத்துக்கலாம் எல்லாமே. 15 வரையும் எடுத்துக்கிட்டு எல்லாமே ஒரே நாட்டி எல்லாமே உள்ளே போட்டுடலாம். இப்போ 10, 11, 12, 13 சேர்த்துருக்கேன். 14 13 என்னடா வரமாட்டேங்குது. ஓகே, 13, 14, அது உள்ள ஒன்று போயிருக்கு. 15 அது உள்ள போயிருக்கு ஒரு 15. ஓகேவா, இப்போத்துக்கு 15 வந்துருக்கு நமக்கு. ஓகே, இப்போ ஏற்றுனா 16 வருது கைஸ். 100க்கு 16 தான் ஏறி இருக்குது நமக்கு. ஓகே, இதை கூட எடுத்து நாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு 4 ஓகேவா 4 எடுத்துருக்கோம். ஓகே, ஏதோ ஆடு மாதிரி வருது. த மிஸ்டீரியஸ் குரூப்ஸ் மேக் இட்ஸ் வே டுவார்ட்ஸ் யுவர் கேம்ப் ஃபயர். ஓகேவா, இப்போத்துக்கு நம்ம கேம்ப் ஃபயர் பக்கத்தில் வருதான். ஓகேவா கைஸ், இப்போ சாப்ளிங்கெல்லாம் நம்ம பிளான் பண்ணிடலாம். ஓகேவா, சாப்ளிங்கு பிளான் பண்ணிடலாம். ஓகே, கன் எடுத்துகிட்டு வராங்க கைஸ். இவன் கன் எடுத்துகிட்டு வராங்க கைஸ். ஸ்பியர் யூஸ் பண்ணோம். ஸ்பியர் செத்தங்க கைஸ். பாருங்க, நான் ரெட் கலரில் இருக்குது கைஸ், ஆரஞ்சு கலரில். யூ லாஸ்ட். அவ்வளோதான். ஓகே, டே 20 வரையும் சர்வை பண்ணியிருக்கோம். அதுவே ஓகே. நம்ம ஒரு சில்ட்ரனை சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பாய், see you, குட் பை. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் பெல் ஐக்கனை வச்சுக்கோங்க. ஓகேவா, காமெண்ட். ஓகேவா, பாய் காய்ஸ், see you in the next game. ஓகே, பாய். ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன் கைஸ். என்னென்னா, இது நமக்கு எதுக்கு செத்தோன்னா இதனால தான் கைஸ். என்னென்னா, அவன் வரல கைஸ். நம்ம டீம்மேட் இருக்கான்ல, அவன் வரல நம்ம கூட. அதான் நம்ம ப்ராப்ளமோட செத்துட்டோம் கைஸ் நம்ம. ஓகேவா, இதுதான் நம்ம காரணமே. அதுதான் இதனால தான் செத்தோம் நம்ம. ஓகே, உள்ளே வந்தோம் கேமுக்குள்ளே. ஸோ டைமண்ட்ஸ் எடுத்து அது எடுக்கலான்னு பார்த்தேன் கைஸ். நான் அதாவது ஒரு மேலே தலைக்கு மேலே ஒன்று காட்டும்ல, பேட்ச் ஜாவார்ஸ் மாதிரி ஒன்று காமிக்கிறேன் இருங்க கைஸ். ஓகேவா, இப்போதுக்கு 14 இருக்குது என்கிட்ட. ஓகே, 10 வச்சு வாங்கிடலாம். இதோ கேம்ப்பு தான். அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டார் போட்டு கேம்பர் இருக்குல்ல, அது வந்து 10 டைமண்ட்ஸு. அதுதான் இது என்னது. இதுவும் சேம் தான். ஓகேவா, இதுவும் சேம் தான். 2 பேரும் சேமாக தான் வைக்கிறாங்க. ஸோ இது வாங்கிடுறேன் கைஸ். ஓகேவா, நான் கேம்பரே வாங்கிடுறேன். ஸ்கேவஞ்சரோ, குக்கு, சப்போர்ட்டு ஏதோ இருக்குது. ஃபிஷர் மேனும் இருக்காங்க, லம்பர் ஜாக் இருக்காங்க. ஓகேவா, ஃபார்மர் இருக்காங்க. ஓகே, எக்விப்ட். ஓகேவா, வெளியே போய் பார்க்கலாமா நம்ம தலை மேலே இருக்கா இல்லையான்ட்டு. வெளியே போய் பார்க்கலாம். ஓகேவா, நம்ம தலை மேலே இருக்கா? இருக்குது கைஸ். பாருங்க, கேலண்டர் 20 போட்டு நம்மளோட பேட்ச் அவார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் என்னது காய்ஸ்? ஓகே காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் and see you in the next game.